தாங்கினி கிருபையினால் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கினி கிருபையினால் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மனவாளரே உம்மை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளரே உம்மை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளரே உம்மை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளரே உம்மை மறவே. சூத்திரம் 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 சூத்திரம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாள் கொடுத்த எல்லா கிருபைக்காக தயக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. இந்த அதிகாலை ஜெபத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசப்பா. தொடக்க முதல் முடிவு வரைக்கும் உங்கள் காரியங்களோடு உதவி செய்யுங்க இயேசப்பா. வர வேண்டியவங்களாம் சீக்கிரமாக உதவி செய்யுங்க இயேசப்பா. இயேசப்பா, இந்த அதிகாலை ஜெபத்துக்கு வர எல்லாரும் இயேசப்பா உங்களோட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க இயேசப்பா. உங்ககிட்ட இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க இயேசப்பா. வரவங்க எல்லாரும் இயேசப்பா சீக்கிரமாக உதவி செய்யுங்க இயேசப்பா. அந்த தூக்கத்தின் ஆவியும் சோம்பலின் ஆவியும் எங்களை அணுகாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கோங்க இயேசப்பா. இசப்பா, முழு இதயத்தோட முழு ஆத்மாவோட முழு சிந்தியோட ஆராதிக்க உதவி செய்யுங்க இசப்பா. பாட்டு பாடும்போது எங்கள் கூட இருங்க இசப்பா. ப்ரேயர் பண்ணும்போது எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் வளர்த்தாங்க இசப்பா. பைபிள் ரீடிங் அப்போ எங்களோட பேசுங்க இசப்பா. செய்தி வேலை நீங்கள் என்ன பேச சுத்தமாக இருக்கீங்களோ நீங்கள் பேசுங்க இசப்பா. அதன்படி கேட்டு நாங்கள் 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்க உதவி செய்யுங்க இசப்பா. நீங்கள் கூட வந்து வழிநடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். உன்னத பாடல் பாட்டில் 1259வது பாடல். 1259வது பாடல். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம்.
ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர், யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னென்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யாரும் முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆதி மந்தமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்ஃபா ஒமேகாவானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானம் எனக்கு சிங்காசனம் பூமிக்கு பாதபடி என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கும் கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வழி சத்தியமும் ஜீவனமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களோடு இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆச்சரியமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்லமை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நித்திய பிதாவாக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திக்கற்ற பிள்ளைகளை தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏழைகளை சாதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நெல் மேய்ப்பராக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நடத்தும் கரங்கள் நான் கண்டேன்.
சோத்திரம் அன்புள்ள இயேசப்பா, அந்த நாள் கொடுத்த எல்லா கிருபைக்காக தயவுக்காக நன்றி இயேசப்பா. அதிகாலை ஜெபத்துக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசப்பா. இன்னும் வராமல் இருக்கவங்களா இனிமேல் நடக்கிற அதிகாலை ஜெபங்கள் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க இயேசப்பா. சபைக்கு ஒரு எல்லா விசுவாச குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. எல்லா விசுவாச குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசப்பா. அவங்க எங்கே போனாலும் வந்தாலும் அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு நீங்கள் தாங்க இயேசப்பா. ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க இயேசப்பா. காலேஜ் போகும்போது அவங்களுக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க இயேசப்பா. வேலைக்கு போகிறவங்க கூட நீங்கள் இருங்க இயேசப்பா. வீட்டில் இருக்கவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு நீங்கள் தாங்க இயேசப்பா. எந்த ஒரு தீங்கு எந்த ஒரு பலவீனமும் உங்களை அணுகாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க இயேசப்பா. குடும்பங்களை சமாதானமாக இருக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. சந்தோஷமாக இருக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. இசப்பா குடும்ப ஜெபங்கள்லாம் இசப்பா தொடர்ந்து பண்ண உதவி செய்யுங்க இசப்பா. சபை கூடி வருதில் யாரும் விட்டுவிடாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க இசப்பா. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க உதவி செய்யுங்க இசப்பா. இசப்பா எங்கே போனாலும் வந்தாலும் இசப்பா சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க இசப்பா. பரிசுத்தமாக ஜீவிக்க உதவி செய்யுங்க இசப்பா. இசப்பா பிசாசானவங்க இசப்பா அவங்க கீழ்ப்படியாமல் இருக்க உதவி செய்யுங்க இசப்பா. இசப்பா இவங்க மூலியம் இசப்பா வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களாம் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க இசப்பா. இந்த கடைசி நாட்களில் இசப்பா ஒவ்வொருவரும் நீங்கள் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க இசப்பா. நீங்கள் கூட வந்து வழிநடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். சந்தோஷ்டி வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். நம்ம காந்தி நகருக்காக ப்ரேயர் பண்ணலாம். இந்த காந்தி நகரில் முதல் தெருவுலேருந்து கடைசி தெரு வரைக்கும் இருக்க எல்லாரும் இயேசுப்பா ஆசீர்வதிக்கணும். ரட்சிக்கப்படாத இருந்தாங்கன்னா ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டவங்க இருந்தால் சபைக்கு அவங்க தொடர்ந்து போகணும்னு பின்மாற்றத்தில் போயிலாம் இருக்காங்க. அவங்க இன்னும் இயேசுப்போட அன்புக்குள்ளே வந்து கிட்டி சேரணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த அடிப்படை தேவையான வசதிகள் எல்லாமே நமக்கு கிடைக்கணும். இந்த ரோடு வசதி, கரண்ட் வசதி, பட்டா, தண்ணி, இந்த எல்லா வசதிகளும் கிடைக்கணும். இதுக்காக சந்தோஷம் ப்ரேயர் பண்ணுங்கள். சோத்ரம் 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 அன்புள்ள ஏசப்பா, அதிகப்பட்ட நல்ல வேலைக்காய் மக்க நன்றி 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 நன்றியப்பா. அதிகாலம் அந்த ஆராதிக்க துதிக்க நீ தந்தது நல்ல வேலைக்காய் மக்க நன்றி 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 நன்றியப்பா. இரவெல்லாம் பாதுகாத்து இன்னும் ஒரு நாள் காண செய்தரே மக்க நன்றி 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 நன்றியப்பா. எந்த வேலை சப்பா எங்கள் பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்போ எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல பட்டணத்துக்காக மக்கு நன்றி 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 சப்பா. எங்கள் அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க சப்பா. அநேகர் அப்போ அந்த இருக்கிற கோயில் தேடி ஓடுற காரியங்களாம் பார்க்குற ஆண்டவரே. அந்த கால்கள்லாம் சபை தேடி ஓடி வரலாம் காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அவர்களுக்குள்ள மன திரும்ப காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. எங்கள் அக்கம் பக்கம் ரட்சிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. இருளுக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாலும் வார்த்தையின்படியே சப்பா. இந்த இருளான உலகத்துக்குள்ள சிக்கி கொண்டு இருக்கிற சப்பா ஒவ்வொருத்தரையும் சப்பா உங்கள் கரங்கள் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நீங்கள் தான் மெய்யானதை அறிந்து கொண்டு சப்பா உண்மை தேடி சபை கோடிவர்களாய் காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. இன்னும் அப்பா அநேக நாள் சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருக்காங்க சப்பா. அதெல்லாம் கேட்டு மனம் திரும்ப நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அப்போ அவர் கடினமான இருந்ததை கடத்து தாமே நீங்கள் லகுவாய் நீங்கள் மாற்றி போடுங்க சப்பா. அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. ரட்சிக்கப்பட்ட பேர் அநேகர் பெண்மாடத்தில் இருக்க காரியங்களை பார்க்குறேன் சப்பா. அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகாமல் காரியங்களை பார்க்குற மாண்டவரே. நிலைமையெல்லாம் மாற நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. ரட்சிக்கப்பட்டவர்களை சப்பா ஆத்துமா சப்பா எல்லாரும் சபைக்கு செல்ல நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. எங்கள் சபை தேடி ஓடுறல காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. இன்னும் அநேக ஆத்துமாக ரட்சிக்கப்பட்ட சப்பா எங்கள் சபை தேடி ஓடி வர நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. எங்கள் பட்டணத்தை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அநேக ஜனங்கள் இருக்காங்க சப்பா. அவங்களாம் மனது ரட்சிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. எங்கள் பட்டணத்தில் இருக்க சிறு ரொம்ப முதல் வரைக்கும் பண்ணவரே எல்லாரும் நாமத்தை அறிந்தவர்களாய் காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. இயேசுதான் மெய்யான தேவனுடைய சப்பா. எல்லாரும் அறிந்து சப்பா சபை தேடி ஓடுவர்களாய் காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. இந்த வருஷத்துல சப்பா எங்கள் பட்டணத்தில் அநேக ஆத்துமாக்கள் சபை தேடி ஓடி வர நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அதே போல சப்பா எங்கள் பட்டணத்தின் அடிப்படை தேவைகளுக்காக ஜெபிக்கிற சப்பா நல்ல ஒரு ரோடு வசதி கிடைக்க நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. மழை காலங்கள்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சப்பா. நிலைமையெல்லாம் நீங்கள் மாற நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. நல்ல தலைவர்களாப்பா வருகின்ற ஆட்சியில சப்பா ஒரு நல்ல தலைவர்களை கர்த்தர் தாமே நீங்கள் கொண்டு வாங்க சப்பா. எங்கள் பட்டணத்தை கண்ணோக்கி பார்க்கல காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. ரோடு வசதி எல்லாம் சீக்கிரமா இருப்பா கொடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அதே போல் தண்ணி வசதி கிடைக்க நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அப்போ அந்த மின்சார வசதி இல்லாமல் சப்பா அன்னைக்கு சப்பா எனக்கு கரண்ட் இல்லாமல் இருக்கிற காரியங்களை பார்க்குற மாண்டவரே. விளக்குகளை வைத்து மெழுகுவர்த்தி வைத்து கொண்டிருக்கிற அநேக வீடுகளுக்கு சப்பா நிலைமையெல்லாம் நீங்கள் மாற நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அப்ப எல்லாருக்கும் மின்சார வசதி கிடைக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அதே போல எங்க பட்டணத்துக்கு ஒரு பட்டா கிடைக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அதற்கான எல்லா அனுக்கிரகத்தை கர்த்தர் தாமே நீங்க பாராட்டுங்க சப்பா. எங்க பட்டணத்தில் அடைப்பட தேவைகள்லாம் இந்த வருஷத்துல எல்லாம் காணப்பட செயல்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அதற்கான எல்லா அனுக்கிரகத்தை கர்த்தர் தாமே நீங்க கர்த்தர் தாமே அதுக்கான எல்லா அனுக்கிரகத்தை நீங்க பாராட்டுங்க சப்பா. எங்க காந்தி நகர் பட்டணம் சப்பா கர்த்தருடைய பட்டணமாய் மாற நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அலைங்க ரட்சிக்கப்பட்ட சபைக்கு நீங்க வர உதவி செய்யுங்க. சுவிசேஷம் அறிவிக்கவா அதை ஏற்றுக்கொண்டு
மனம் திரும்புறவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. எங்க பட்டணத்தை உங்க கரங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். இந்த ஜெபத்தை கேட்டு நீங்கள் பதில் திருப்புற எல்லா கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிப்போரல் அக்கா வந்து ப்ரேயர் பண்ணுங்க. நம்ம சிறு பிள்ளைகளுக்காக ப்ரேயர் பண்ணலாம். எல்லா சிறு பிள்ளைகளையும் ஏசப்பா ஆசீர்வதிக்கணும். அவங்களுக்கு வேண்டிய அந்த கீழ்ப்படியில ஆவியை வந்து ஏசப்பா கொடுக்கணும். இப்போ நிறைய சிறு பிள்ளைகள் வந்து இந்த கேம்ஸ்க்கு, மீடியாஸ்க்கு, ட்ரக்ஸ்க்குலாம் அடிமையாக இருக்காங்க. இந்த அடிமைத்தனத்துலேருந்து அவங்க வெளியே வரணும், நல்லா படிக்கணும், நல்லா படித்து பெரிய ஆளாகணும். அவங்களுக்குள்ள இருக்க எல்லா இந்த இந்த பிசாசின் கிரியை, பிசாசின் ஆவியெல்லாம் எதுவும் இல்லாதபடிக்கு அவங்க எல்லாம் நல்ல பிள்ளைகளாக, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அதுக்காக சிப்போரல் அக்கா ப்ரேயர் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே, எங்களை அதிகமாக நேசிக்கிற பிதாவே, நேற்றும் இன்றும் மாறாதவரையும் உம்மை துதிக்கிறோம் ராஜா. நல்லவரையும் உம்மை துதிக்கிறோம், வல்லவரையும் உம்மை துதிக்கிறோம், போதுமானவரையும் உம்மை துதிக்கிறோம் ராஜா. இரக்கமுள்ளவரையும் உம்மை துதிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம் ராஜா. நேற்றும் இன்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. இதோ உமக்கு விரோதமாக உம்மை துக்கப்படுத்துகிற காரியத்தை தயவா எங்களை மன்னிங்க ஏசப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியம் தயவா எங்களை மன்னிங்க ஏசப்பா. இதோ அப்பா, இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, அநேக பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை நாங்கள் பார்க்குறோம் ஏசப்பா. எவ்வளோ அப்பா அந்த செல்லில் பப்ஜி கேம்லாம் விளையாடிட்டு இருக்காங்க ஏசப்பா. அந்த அடிமைத்தனத்தில் எடுத்து போடுங்க ஏசப்பா. அந்த பின்னாடி துணிக்கிற பொல்லாத கிரிகளை ஏசு கிறிஸ்து நாமத்தை நிர்மலமாக்கி போடுங்க ஏசப்பா. நீர் அப்படியே செய்ய போவதுக்காக நன்றி ராஜா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளை தூண்டுகிற பொல்லாத கிரியைகளை ஏசு கிறிஸ்து நாமத்தை நிர்மலமாக்கி போடுங்க ஏசப்பா. சிறு பிள்ளைகள் மேலே ஒரு அப்பா ஒரு ரட்சிப்பை உண்டாக்குங்க ஏசப்பா. ஒரு கீழ்ப்படுதலை உண்டாக்குங்க ஏசப்பா. அப்பா, ஒரு அந்த வைராக்கிய ஆவியை ஏசு கிறிஸ்துவை நிர்மலமாக்கி போடுங்க. நீர் அப்படியே செய்ய போவதுக்கு நமக்கு நன்றி ராஜா. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் தடப்படாதீர்கள் என்று சொன்னீங்களே ஏசப்பா. நீங்கள் சிறு பிள்ளைகளை அநேகமாக நேசிக்கிறீங்களே ஏசப்பா. அவர் பின்னாடி துணுக்கிற எல்லா பொல்லாதிக்கிறீங்களை இயேசு நிர்மலமாக்கி போடுங்க. அவங்கள ரட்சிங்க ஏசப்பா. நீர் அப்படியே செய்ய போவதுக்காக நமக்கு நன்றி. கீழ்ப்படுதலை தரப்போவதுக்காக நமக்கு நன்றி ராஜா. ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன் ஆமேன். கத்த ஜெபத்தை கேட்ட கிருபையிலக்காய் கரங்களை உயர்த்தி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு சோமனெல்லாம் தெய்வ சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா ஹல்லேலூயா. இஸ்ரவேலிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று சொன்னீரே அப்பா. தேவரே, பலவீனன் எல்லாம் பலவானாய் மாற்றுகிற தேவன் அப்பா. ஒரு விசை எல்லா பலவீன கூறுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீக்கி போட்டு அப்பா உடைய பலத்தால் நீங்கள் இடைக்கட்டுவீராக. இந்த வெள்ளம் ஒரு வடிவு கரிசிக்காக செபிக்கிறோம். உங்களை ஆசீர்வதிங்க. ஒரு பூர்ண விடுதலை கட்டளையிடுங்க. இந்த கால் எலும்புகள் எல்லாம் நல்லா கூடி வர நீங்கள் கிருபை கொடுங்க. ஒரு பூர்ண சுகத்தை நீங்கள் கட்டளையிடுவீராக. ஒரு மேரி ஜேசன் ராஜா அவருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கும் ஆண்டவரை ஒரு பூர்ண விடுதலையை கொடுத்து ஆண்டவரே அப்பா தேவனே, எல்லாரும் போல ஆண்டவரே அவர்கள் நார்மலாக செயல்பட நீங்கள் கிருபை பாராட்டுவீராக. அப்படியா செய்ய போகிற தயவுக்காக நமக்கு நன்றி. கூப்பிவருடைய சகோதரர் ரவி அவர்களுக்காக செபிக்கிறோம். அவர்கள் நல்ல ஒரு பூர்ண சுகத்தை கொடுத்து நல்ல ரட்சிப்பை கொடுத்து நீங்கள் நடத்த போகிற தயவுக்காக நமக்கு நன்றி. சகோதரி பூங்கோதைக்காக செபிக்கிறோம். அவர்களுக்கும் நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களுடைய கிருபையினால் அவர்களை மூடிக்கொண்டு நடத்துவீராக. அப்பா தேவனை, இன்னும் யாரெல்லாம் பலவீனத்தில் இருக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம் ராஜா. உங்களுடைய கிருபையினால் ஒவ்வொருவரையும் மூடிக்கொண்டு நடத்துவீராக. நீங்கள் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் எல்லா துதிகன மகிமையும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ரோமர் 3ஆம் அதிகாரம். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. விசேஷித்த மேன்மையாமே. சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன? அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை ஆமாக்குமோ? அப்படியாக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினியை செலுத்துகிற தேவன் அநீதரா இருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக்க விளங்குவதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா?
நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்கிறார்களே, அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும். ஆனாலும் என்ன, அவர்களைப் பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எ- எவ்வளவேனும் விசேஷித்தவர்களல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துவதற்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் தன் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாய் இருக்கும்படிக்கும் ஏதுவாகலாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனையும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முதற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்தும் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளில் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? நாம் புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. அல்லேலூயா. எவரும் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து கர்த்தர் நம்மளோடு பேசும்படி இம்மட்டும் நம்ம கர்த்தரை ஆராதிக்க துதிக்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல தருணத்துக்காக தேவ சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணித்து எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்கள் அன்பு தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி. என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி அப்பா வேத வாக்கியம் சொல்லியிருக்கிறபடி கர்த்தாவே காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாக்கி காத்திருப்பேன் என்று சொல்லி கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடினது போல நம்முடைய சமூகத்தில் உற்சாகமாய் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, இந்த காலை மன்னாவை ஒவ்வொருவருக்கும் பெற்றுக் கொடுங்க ராஜா. அதை உட்கொண்டு தங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் பலனடைந்து இந்த நாளில் அவர்கள் ஓடுகிற அந்த ஓட்டத்துக்கு தேவ பலனாய் காணப்பட நீங்கள் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் மாத்திரம் மகிழப்படும் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம்
எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. கடந்த நாட்கள் அந்த 2025ஆம் வருஷம் ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு சபையை குறித்து நம்ம நல்லா ஆழமாக என்ன பண்ணோம், தியானித்தோம். சரி, சகோதர சிநேகம் இருக்கிற சபை எந்த சபை? பிலதெல்பியா சபை. அந்த சபையை போல தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், அதிகமாக பிரயாசப்படுகிறவர்களாக நம்ம காணப்படணும். கடந்த நாட்களில் இந்த பெண்கள் கூடுகையில் இருக்கும்போது சொன்னேன், இந்த வடிவு சிஸ்டர் ரொம்ப முடியாமல் படுக்கையில் இருக்காங்க. சகோதரிகளாக நாம் நிறைய பேர் நான் கேட்கும்போது யாருமே போய் என்ன பண்ணலை. அவங்க என் வீடு வந்து வீட்டில் அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்து யாருமே பார்க்கலன்னும் போது ரொம்ப துக்கமாக இருந்தது. இந்த நாட்களில் போய் நீங்கள் விசாரிக்கிறது மாத்திரம் இல்லை, வாயினால் சும்மா விசாரிச்சுட்டு சும்மா நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் போய் கொஞ்சம் அவங்களுக்கு உதவிகளும் என்ன பண்ணுங்கள், போய் செய்யுங்க. அவங்க எல்லா வேலைகளும் அந்த பிரதர் தான் செய்கிறாங்க, அதனால் கொஞ்சம் உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்டு சில சகோதரிகள் என்ன பண்ணியிருக்கீங்க, போய் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கும் சகோதரிகள்லாம் போய் அந்த வேலைகள்லாம் செஞ்சாங்க, இன்னாரெலாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமாகிட்டு இருந்து. நேற்று இந்த நேரத்துலையும் இந்துமதி போய் அந்த வேலைகள்லாம் போய் என்ன பண்ணியிருக்கா, செஞ்சுருக்கா போல். தனியாகவே போய் எல்லாம் பாத்திரம்லாம் கழுவிட்டு எல்லா வேலைகளும் போய் செஞ்சுட்டு இருப்பாங்க. நைட்டு அந்த சிஸ்டர் ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி அழறாங்க. எனக்கு சொந்த பந்தம் கூட யாரும் என்ன பண்ணலை, என்னை விசாரிக்க வரலை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனால் சபையிலேருந்து ஆட்கள் வந்த உடனே எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கு எப்படி வார்த்தைனாலும் என்ன இல்லை வேணாம் செய்யாதீங்க, பார்த்துக்குறோன்னு சொன்னாலும் கேட்கல, வந்து செய்யும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் சங்கடமாகவும் இருந்தது, அவங்களெல்லாம் நான் வேலை வாங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லி சங்கடமாகவும் இருந்தது. நான் சொன்னேன், இல்லை இது ஒரு சகோதர சிநேகம். அல்லேலூயா. சபையில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பாடுனும் போது நம்ம உதவி செய்வது நமக்குள்ளே இருக்கிற ஒரு சகோதர சிநேகம். சும்மா வாயில் நம்ம என்ன பண்ணுறதோ சொல்லிட்டு இருக்கிறதுனால நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அதை கிரியையில் காட்டுகிற பிலதெல்பியா சபையை போல் நாம் என்ன பண்ணணும், இருக்கிறவர்களாக இருக்கணும். சகோதர சிநேகத்தில் நம்ம நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது ஆண்டவர் நமக்கு சகோதர சிநேகத்தை காண்பிக்கும்படி ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார். அல்லேலூயா. யார் நமக்கு போதித்திருக்கிறாரு? கர்த்தரே நமக்கு போதித்திருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதே இல்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. அல்லேலூயா. ஆண்டவர் வெறும் வார்த்தையினால் மாத்திரம் சொல்லாமல் அவரே இறங்கி வந்து அந்த அன்பை என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்கு காட்டியிருக்கிறார். அந்த அன்போட எக்ஸ்ட்ரீம் என்னன்னா ஜீவனையே கொடுக்கறது. இது ஜீவனையே கொடுக்குறது. அவருடைய ஜீவனையே கொடுத்து நமக்கு அன்பு என்னதென்று என்ன பண்ணார், அவர் சொல்லி நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, போதித்திருக்கிறாரு. நமக்குள்ளே என்ன இருக்கணும், ஒரு பிரதர் அண்ட் லவ், ஒரு சிஸ்டர்ஸ் லவ் நமக்குள்ளே என்ன பண்ணணும், எப்பொழுதுமே இருக்கணும். அது சும்மா அதை சொல்கிற நேரம் மட்டும் இல்லை, அது எப்பவுமே நிலைத்திருக்கிறதா நம்ம இருக்கணும். ஏன்னா நமக்கு ஆண்டவர் அதை போதனையாய் போதித்திருக்கிறார். அது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அது மாயமற்றதா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். நம்மக்கிட்ட என்ன இருக்கக்கூடாது, சகோதர சிநேகம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம யாரை நேசித்தாலும் என்ன பண்ணோம், உண்மையாக என்ன பண்ணணும், நேசிக்கிறவர்களாக இருக்கணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக என்ன பண்ணணும், ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போகாமல் அதை போய் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும்னு சொல்லி அதை முயற்சி எடுத்த ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுகிறேன். இந்த ஊக்கமான அன்பை நம்ம சுத்த இருதயத்தோடு என்ன பண்ணணும், நம்ம செய்கிறவர்களாக நாம் இருக்கும்போது ஆண்டவர் அதற்கு ஏற்ற பலனை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இதை நமக்கு ஒரு போதனையாக, அன்பு கூறுங்க, சகோதர சிநேகம் வைங்க அப்படின்றத ஒரு போதனையாக சொல்லலை. போதனையாக சொல்லார்னா சிலர் கடைப்பிடிப்பாங்க, சிலர் என்ன பண்ண மாட்டாங்க, கடைப்பிடிக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அதை
கட்டளையா சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கட்டளைனா என்ன பண்ணும்? கடைபிடிச்சே ஆவணும். நீங்க யோவான் 13ஆம் அதிகாரம் யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கின்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, கிறிஸ்தவ உடையவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வெளியே போய் அந்த கிரியைகளை காட்டும்போது, அதனால தான் வார்த்தையினால மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது. அதான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். எப்படி இருக்கணும்? சும்மா வசனத்தினாலும் நாவினாலும் அப்படி இல்லை சொல்றது. நம்ம அப்படி சும்மா வாயில வடை சுடுறவங்களும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் இருக்கிறவர்களா இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணுமா? கிரியை செய்கிறவர்களா நம்ம இருக்கணும். கிரியையினாலும் உண்மையினாலும், சும்மா ஒரு மாய்மாலமா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி இல்லாம, அதை உண்மையா அவங்கள நேசிச்சு நம்ம செய்யும்போது அதுக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது நமக்கு ஆண்டவர் போதித்திருக்கிறாரு. அதை நமக்கு கட்டளையா என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்கிறாரு. அப்படி நம்ம இந்த கட்டளையை கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது, நம்ம சகோதர சிநேகம் நிறைந்த பிலத்தேப்பியா சபையை போல என்ன பண்ணுவோம், நம்ம காணப்படுவோம். சபைக்கு பேர் கடந்த நாட்களில் ஒரு ஆட்கள் வந்து சுவிசேஷம் சொல்ல வந்தாங்க. எந்த சர்ச்லேருந்து வரீங்கன்னா, நாங்கள் பிலத்தேப்பியா சபையிலேருந்து வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிலத்தேப்பியா சபை கேட்கும்போது பரவாயில்லையே, பிலத்தேப்பியா சபைன்னு சொல்லி ஒரு சர்ச்சுக்கு பேரை என்ன பண்ணி வச்சுருக்காங்க. சும்மா பேருக்கு வைக்கிறது அல்ல, அதை நம்ம எப்படி காட்டணும், ஆக்ஷனில். சும்மா எமோஷனில் என்ன பண்ணாங்க சில ஆட்கள், அப்படியே எதனா ஒன்று சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு பலவீனம்னு சொன்ன உடனே அப்படியே கண்ணீரோடு அழுது அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே இதில் காட்டுறதுல இல்லை. நம்ம போய் என்ன பண்ணணும், ஆக்ஷனில் நம்ம போய் கிரியையில் நம்ம என்ன பண்ணணும், அதை காட்டுறவர்களாய் நம்ம இருக்கும்போது ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அல்லேலூயா. இது நம்மளுடைய நம்பிக்கையையும் காட்டுது, நமக்கு இருக்கிற விசுவாசத்தையும் காட்டுது. இங்கே பார்க்கும்போது இங்கே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அல்லேலூயா. கூட கூட பிறந்தவங்க, நம்ம சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு எப்படி எப்படி சகோதர சகோதரிகள் தான். நம்ம கூட பிறந்தவங்க நம்ம சொல்லும்போது சகோதர சகோதரிகள்னு சொல்ல, சபையில் இருக்கிறவங்களும் எல்லாரும் யார் தான், நமக்கு சகோதர சகோதரிகள் தான். ஏன்னா ஒரே தகப்பனுக்கு நம்மலாம் பிறந்திருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த சகோதர ஸ்நேகத்தை நம்ம காட்டணும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்ம என்ன பண்ணணும், அன்பு கூறுகிறவளா நம்ம இருக்கணும். இங்கே நம்ம அன்பு கூறாமல் சின்ன சின்ன காரியத்துக்கு உட்காரது கூட, அந்த இடத்துல வேற யாருன்னா உட்காந்துட்டு அவ்வளோ கோவம், எழுந்துரு போ, முன்னாடி போய் உட்காரு, தள்ளி உட்கார், இது என்னது ஏன் இடம் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் அந்த ஒருத்தர் வந்துட்டாங்க, உட்காந்துட்டாங்க, சரி பரவாயில்ல, எவ்வளோ இடம் இருக்குது, எவ்வளோ சேர் இருக்குது, எவ்வளோ இடம் இருக்குது, நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம போய் என்ன பண்ணலாம், மற்ற இடத்துல போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்துட்டோம்னா அங்கே சகோதர ஸ்நேகத்தை நம்ம காட்டுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்கள ஏன் பாட்டை இது பண்ண விட்டாங்க, அவங்கள ஏன் செய்ய விட்டாங்க, இவங்கள ஏன் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டால் நம்ம கூட என்ன இல்லை, சகோதர ஸ்நேகம் இல்லை. நம்மளை காட்டிலும் மற்றவங்கள ஆண்டவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை நம்ம பார்த்து சந்தோஷப்படணும். பரவாயில்லையே, அவங்க நல்லா பாடுறாங்களே, பரவாயில்லையே, ஆண்டவர் அவங்களையும் எடுத்து என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறாரு, பரவாயில்லையே, அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் என்ன பண்ணுது, காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷப்படுறவர்களாக இருக்கும்போது நமக்குள்ளே என்ன இருக்குது, சகோதர ஸ்நேகம் இருக்குது. நமக்குள்ளே சகோதர ஸ்நேகம் இருந்தால் தான் நம்ம கண்ணை மூடி ஆண்டவரை ஆராதிக்கும் போதும் துதிக்கும் போதும் அதை நம்ம உண்மையாக செய்கிறவங்களாக நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். இல்லைன்னா நமக்குள்ளே நம்ம பொய்யராக இருக்கிறவங்களாக இருக்கிறோம். சும்மா என்ன பண்ணுறோம், வாய்க்கு நான் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் கண்ட சகோதரன்கிட்ட நீ என்ன பண்ணலை, அன்பு கூறவே இல்லை, எப்போ பார்த்தாலும் வவ்வுன்னு இருக்கிற. ஆனால் தேவனிடத்தில் வந்தபோது மட்டும் ஆண்டவரே அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே பாடினா ஆண்டவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் சும்மா பார்க்குற நமக்கே அவ்வளோ கோவம் வந்தனா
ஆண்டவர் உள்ள திரியங்களை எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவருக்கு எவ்வளோ கோவம் வரும். எல்லாம் பண்ணுறதுலையும் பண்ணிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறியா, அன்பு கூறுறியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம மேலே என்ன பண்ணுவார், கோபப்படுகிற தேவனாக இருப்பார். அப்படி இல்லாமல் சில ஆட்கள் சொல்லுவோம், ஆண்டவர் அன்பான தேவன் மட்டும்தான், அவர்கிட்ட என்ன இருக்கதா, கோபமே இருக்காது, அவர் கோபமே பட மாட்டார். அவருக்கு ஒரு பேர் உண்டு, அவர் எரிச்சல் உள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களை நல்ல ஒரு தாய் தகப்பனாக இருந்தால், ஒரு சிறிய தப்பு பண்ணால் கூட நல்ல அப்பா அம்மாவாக இருந்தால் உடனே கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாங்க, அடிப்பாங்க. ஏன் அடிக்கிறோம், ஏன் கண்டிக்கிறோம்? என் பிள்ளை திருந்தணும், என் பிள்ளை நல்லவனாக மாறணும், என் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, தவறு செய்யக்கூடாது, மற்றவங்களுக்கு முன்பதாக என்ன பண்ணணும், ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. அது அது வந்து அதனால் அவங்க மேலே அந்த அப்பா அம்மா எப்போ பார்த்தாலும் கோபத்தோடு பார்க்குற அப்பா அம்மாவா, இல்லை இல்லை, அதுலேயும் ஒரு அன்பு இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே அன்பு இருக்கிறதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை கண்டித்து திருத்துகிற தேவனா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நமக்குள்ள இருக்கிற தேவனா இருக்க தேவ சமூகத்தில் எல்லாம் தாழ்த்தி அர்ப்பணித்து முழங்கார் படியிட்டு சங்கீதம் 133 சங்கீதத்தை எல்லாம் முழங்கார் படியிட்டு எடுத்துக்கங்களேன். நம்ம அந்த சகோதர ஸ்நேகத்தை காட்டும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எல்லாரும் சகோதர ஸ்நேகத்தில் இருங்க, அன்பு காட்டுங்க, அன்பு காட்டுங்க, அன்பு காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுறோம். 133 சங்கீதத்தில் அதற்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். எல்லாம் எடுத்தாச்சா? சேர்ந்து வாசிக்கலாமா? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. எந்த ஆத்துமாக்களுக்குள்ள சகோதர ஸ்நேகத்தை இருக்கிறதோ அங்கே கர்த்தர் எந்த ஆத்துமாக்களுக்குள்ள உண்மையான மாயமற்ற சகோதர ஸ்நேகம் இருக்கிறதோ அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஆண்டவர் கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறாரு. அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அர்ப்பணித்து உண்மையாய் அர்ப்பணித்து நம்மக்கிட்ட சகோதர ஸ்நேகம் இல்லாமல் இருக்குமானால், நான் ஆண்டவரே அல்லேலூயா, மற்றவங்ககிட்ட நான் அன்பு கூற முடியல ஆண்டவரே, நான் இங்கே சொல்லுறேன், ஜெபம் பண்ணும் போது சொல்கிறேன், நான் அர்ப்பணிக்கிறேன், நான் எல்லாக்கிட்டையும் அன்பு செலுத்துறேன்னு சொல்கிறேன். ஆனால் சில நபர்களை நான் பார்க்கும்போதே எனக்கு கோபமாக வருது. நான் செய்ய வேண்டிய காரியங்களை, நன்மை செய்யணும்னு என்ற காரியங்களை விட்டுட்டு நான் தீமை செய்கிறவனாக இருக்கிறேன் என்று சொல்லி நிற்க தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் அல்லேலூயா அவருடைய அன்பை நமக்கு ஊற்றி அதில் நம்ம சுபாவங்களை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிற உண்மையாய் அர்ப்பணிக்கலாமா? தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து சகோதர ஸ்நேகத்தில் ஒருவரின் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள், கனம் பண்ணுறதிலே ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த வாக்கியம் சொல்லியிருக்கிறபடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பா நாங்கள் இந்த சகோதர ஸ்நேகத்தில் நிலைத்திருக்க எங்களை கிருபை கொடுங்கப்பா என்று சொல்லி எல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறது, வரவங்கக்கிட்டலாம் என்ன பண்ணுறது, சண்டை போடுறது. சில காரியங்களுக்கு நான் சின்ன பாய்ஸ்லாம் பார்க்குறேன், சின்ன காரியங்களுக்கெல்லாம் ஒரே சண்டை. இங்கே என்ன இல்லைங்க, சகோதர ஸ்நேகம் இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணித்து எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க அன்பு தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றியப்பா. சகோதர ஸ்நேகத்தில் நிலைத்திருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா தேவனே அல்லேலூயா எல்லா சகோதரிடத்திலும் அப்பா நாங்கள் அன்பு காட்ட எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. கண்ட சகோதரிடத்தில் நான் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் நான் அன்பு கூறுவது எப்படி என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்லியிருக்கிறபடி நான் மாயமற்ற அன்பு இல்லாதபடி அப்பா தேவனே எனக்குள் உண்மையான அன்பு இருக்க அப்பா தேவனே எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. அந்த அன்பு வசனத்தினாலும் வார்த்தையினாலும் மாத்திரம் அல்லப்பா, நம் கிரியையினால் காட்ட எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக. அதை எங்களுக்கு நீங்கள் போதனையாக மாத்திரம் சொல்லாமல் அதை நீங்கள் எனக்கு கட்டளையாகவும் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரை. அதை நாங்கள் எல்லாரும் அப்படியே உடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் காண அப்பா நீங்கள் கிருபை கொடுங்க ராஜா. உம்முடைய அன்பை ஆண்டவரே நாங்கள் கிரியைகளை வெளிக்காட்டும் போது இயேசு கிறிஸ்துவின் அன்பை அப்பா அநேகர் ஆண்டவரே புரிந்து கொள்ள ஆண்டவரே அது ஏதுவாக இருக்கிறது அப்பா. சும்மா வார்த்தையினாலே இயேசு உன்னை நேசிக்கிறார்
என்று சொல்லி அப்பா வார்த்தையினால மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நாங்கள் போய் அதை உதவிகளை செய்து அப்பா அவளுக்காக செபித்து அவர்களை நாங்கள் தாங்கும்போது ஆண்டவரே இயேசுவின் அன்பை நாங்கள் அவர்களுக்கு காட்டியதன் மூலமாய் அவர்கள் அன்புக்குள்ள வர அது ஏதுவாய் காணப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. தெய்வ சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனுடைய சகோதர சிநேகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் அவர்கள் சிரசின் மேலே அப்பா அந்த ஆசீர்வாதம் தங்க என்றென்றைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஜீவன் காணப்பட நீங்கள் கிருபை பாராட்டுவீராக. உங்களுடைய சமூகத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை கொடுத்து ஹல்லேலூயா. வசனத்தினால மட்டும் இல்லை, வார்த்தையினால மட்டும் இல்லை, கிரியையினால ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறுங்கன்னு சொல்லுங்கள்.